கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த வார்த்தைகளை கொடுத்து தாவீதின் இடத்துல போய் சொல்ல வைக்கிறார். தாவீதின் இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் சத்துருவானவன் நிற்பான். உலகத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவைகளை எல்லாம் அவன் கண் வைப்பது பரலோக தேவன் நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்கிறார், இவைகளுக்கு எதிராய் சத்துருவானவன் எப்பொழுதும் நிற்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி அவன் நிற்க நம் கையில் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எப்படி நாம் இதை பெற்றுக்கொண்டோம் தெரியுமா? நன்மை நமக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? இதற்கு எதிராய், இதற்கு தடையாய் நின்ற சத்துருவை அவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுத்தினதினாலே மாத்திரம் நாம் இவைகளை பெற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் எதிராக, தடையாக சத்துருவானவன் போராடுவான். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மையை தர மாத்திரம் கை நீட்டுகிறவர் அல்ல, நமக்கு விரோதமாய், எதிராய், தடையாய் நிற்கிற சத்துருவை கீழ்ப்படுத்தவும் அவர் கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரம் சத்துருவை நொறுக்குகிற கரம், கீழ்ப்படுத்துகிற கரம். வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை திரும்பி பாருங்கள். ஒவ்வொரு நன்மையும் நாம் எளிதாய் பெற்றுக்கொண்டது போல தோன்றலாம். ஆனால் இதற்கு பின்னாக நடந்த காரியம் என்ன? யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த யுத்தத்தை கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறார். நாம் இதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்கிற ஒவ்வொரு நன்மைக்கு பின்பதாக ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த யுத்தம் யாருக்கு எதிரான யுத்தம்? நம்முடைய சத்துரு, நம்முடைய எதிராளியான பிசாசுக்கு எதிரான யுத்தம். யார் செய்தார் அந்த யுத்தத்தை? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் யுத்தம் செய்தால் அதில் தோல்வி கிடையாது. அவர் இதுவரை தோற்றதும் கிடையாது, இனியும் தோற்க போகிறது கிடையாது. காரணம், அவருக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. இன்று வரை நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து தடைகளை மாட்டி சத்துருக்களை கீழ்ப்படுத்தி நம் கையில் தந்திருக்கிறார். இம்மட்டும் நமக்காக யுத்தம் செய்து நமக்கான ஆசீர்வாதத்தை நம் கையிலே தந்த ஆண்டவர் இனியும் செய்யாதிருப்பாரோ? தடைகளை குறித்து கலங்க தேவையில்லை. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். செருபாபேல் எப்படி வருகிறான் தெரியுமா? அவன் தனியே வரவில்லை, அவன் தலைக்கல்லோடு வருகிறான். அவன் தலைக்கல்லோடு வரும்போது என்ன சொல்லப்படும் தெரியுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு தேவன் பாராட்டின கிருபை இது. அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், நமக்கு வேண்டிய நன்மைகளை நமக்கு தருகிறார். தாவீதே, உன் சத்துருக்களை கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்.
இப்போதும் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை நன்மைகள் வாழ்க்கையில் இன்னும் காண வேண்டி இருக்கிறது, சுதந்திரிக்க வேண்டி இருக்கிறது. தடைகளை குறித்து கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், சத்துருவை கீழ்ப்படுத்துவார். நிச்சயம் உங்களுக்கு வேண்டியதை உங்கள் கைகளிலே தந்து சுதந்திரிக்க வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை எங்களை தொடர பண்ணுகிறவரே, கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு பின்பதாக நீர் மாத்திரமே இருக்கிறீரப்பா. எல்லா மகிமையும் கனமும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.